ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மோகன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ ரிலேட்டட் டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். நான் பாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ட்ரேடிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் லேர்ன் பண்ணிருக்கேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஒரு இனிஷியேட்டிவ் ரிகார்டிங் இந்தியன் மார்க்கெட்டோட டெய்லி ரிப்போர்ட்ஸ் அண்ட் வீக்லி லெவல்ஸ், டெய்லி லெவல்ஸ், மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட சார்ட். லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபுல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், எக்ஸிட் போல், அந்த நியூஸ், மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஸ்விங் இருந்துச்சு. அப் அண்ட் டவுன் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 மந்தோட சார்ட்டு. லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாட்டர்டே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. எலெக்ஷன் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம கரண்ட் ரூலிங் பார்ட்டி பிஜேபி தே வில் ஓன் எபோவ் 350 அண்ட் சம் மீடியாஸ் 400 எபோவ் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா, மண்டே, சாட்டர்டே ஆக்சுவலாக ஹாலிடே, ஸோ சாட்டர்டே எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துச்சு. அண்ட் சண்டே அண்ட் மண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா due to that exit poll expectation, market ஒரு சிவியர் ஹைல ஓப்பன் ஆச்சு. அரவுண்ட் 800 பாயிண்ட்ஸ் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு 3% ஹையரில் ஓப்பன் ஆகிட்டு அந்த டே ஃபுல்லாக அதே ரேஞ்சில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சில் மூவ்மெண்ட்டில் இருந்து மண்டே க்ளோஸ் ஆகும்போது 23,340 அரவுண்ட் ஹை போயிட்டு அரவுண்ட் 300 23,300 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு. பட் நெக்ஸ்ட் டே டியூஸ்டே உங்களுக்கே தெரியும், எலெக்ஷனோட கவுண்டிங் டே 7:30 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ட் காங்கிரஸ் ரெண்டும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, மோராலஸ் சேமில் தான் வந்துட்டு கவுண்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோவில் தான் ஓப்பன் ஆச்சு. அந்த டே அரௌண்ட் 50 பாயிண்ட்ஸ் லோவில் ஓப்பன் ஆகிட்டு அந்த டே ஃபுல்லாக சிவியர் ஷெல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட் ஃபால்ஸ் அரவுண்ட் 10%, 1500 பாயிண்ட்ஸ் அரவுண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அண்டு ஆஃப்டர் தட் டே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே செஷன்ஸில் ஆல்மோஸ்ட் அன்னைக்கு ஃபாலோ ஆனது ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆகி எஸ்டர்டே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 23,300 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஃபாலோ ஆச்சோ அது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி ஃப்ரைடே வந்துட்டு 23,300 ரேஞ்சில் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது மார்க்கெட்டோட நெக்ஸ்ட்டு ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் இந்த லெவல் 23,338 எக்ஸாக்டாக சொல்லணும்னா 28 to 30 அந்த ரேஞ்ச். இது எக்ஸிட் போல் வந்து மண்டே ஓப்பன் ஆன ஹை. இங்கிருந்து ஃபுல் செல்லிங் ப்ரெஷர் வந்து ஆல்மோஸ்ட் 1500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு ஒரு லோவர் பாடி கேண்டில் மார்க் பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட் 21,570. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, மேஜர் சப்போர்ட் 21,500 to 600 ரேஞ்ச் அண்ட் ஹையர் ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,338. இப்போ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் மார்க் பண்ணலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணலாம். ஸோ என்னோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா 23,000 to 23,050 அந்த ரேஞ்சில் இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலாம். அண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வில் பி தேர்ஸ்டே வந்து லோ 22,700. இது நெக்ஸ்ட்டு
மேஜர் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகலாம். அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெவல் மார்க் பண்ணுறேன் 22,300 to 400 அந்த ரேஞ்ச். ஸோ இதுதான் ஒரு மேஜர் சப்போர்ட் ரீஜன்ஸாக இருக்கும் அப்கமிங் நிஃப்டி செஷன்ஸில். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆல் டைம் ஹை இதுதான் 23,338. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபெபனோசி யூஸ் பண்ணிட்டு சாரி ஃபெபனோச்சி எடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் டாப் பீக்கில் இருக்குது 24,400. ஓகே, இது ஒரு லெவல் இருக்கட்டும். அண்ட் இமீடியட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,500. இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக இருக்கலாம். சரிங்களா? ஓகே, நிஃப்டியோட ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்படி வந்துட்டு கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா as I told நெக்ஸ்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 23,300 ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப் அரவுண்ட் 23,500 வில் பி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆப்ஷன் செல்லர்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் அதை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. 23,500 வில் பி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 23,000 வில் பி ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ நம்ம சார்ட் போய் பார்ப்போம். ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரி 23,500 வில் பி ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் டவுன் சைடில் 23,000 வில் பி 23,500 will be strong resistance, 23,000 will be strong support. So Monday market எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இஃப் இட் ஓப்பன்ஸ் above 300 ஓப்பன் ஆச்சுன்னா இட் கேன் கோ அப் டு 500 வரைக்கும் போகலாம் சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இட் கேன் கம் அப் டு 23,000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆர் 200 பாயிண்ட்ஸ் அப் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் டெய்லியும் இந்த மாதிரி மார்க்கெட் அனாலிசிஸில் டெய்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், இன்ட்ராடே லெவல்ஸ் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். I need your support. Okay guys, I will see you in next video.